ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஒவ்வொரு சைக்கிள்லையும் பிட்காயின் எந்த ப்ரைஸில் டொப் அடிக்கும், டொப் ப்ரைஸுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் அதோட பியர் மார்க்கெட் என்ட்ரிக்குள்ளே போகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய அனலைசிஸ்க்கு அப்புறமா கண்டுகொள்ளப்பட்ட உண்மை. அதாவது இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஹாவிங்குக்கும் அப்புறமாவும் ஒவ்வொரு சைக்கிள் உண்டு. ஒரு சைக்கிளில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு ஹாவிங், அதுக்கப்புறமா ஒரு டொப்பு, அதுக்கப்புறமா ஒரு பியர் மார்க்கெட். இப்படி தான் இந்த சைக்கிள் ஒர்க் ஆகுது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏரியா இருக்குது தானே, அதாவது இது ஒரு ஹாவிங் டொப்பு, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சைக்கிள். அதே மாதிரி இது ஒரு ஹாவிங் டாப், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சைக்கிள். அப்படி தான் இந்த மார்க்கெட் வந்து ப்ளே ஆகிட்டு வந்துருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், எந்த ப்ரைஸில் வந்து டொப் அடிக்குங்கிறதுக்கு கரெக்டான ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக என்ன ஒரு கரெக்டான ஒரு இது ஒரு எந்த முறையிலையும் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த மெத்தடில், அதாவது நான் கண்டுகொண்ட இந்த மெத்தடில் வந்து இது எப்படி சைக்கிள் டொப் அடிக்குதுங்கிற சொல்லி நான் கண்டுகொண்டேன். அதாவது எப்படி இந்த ஹிஸ்ட்ரியில் இது ஒர்க் ஆயிடுச்சுங்கிறத நான் ஐ ஃபைண்ட் இட். இப்போ நம்ம பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. அதாவது இந்த ப்ரீவியஸ் சைக்கிள் ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருக்குது தானே, அதாவது 2009ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டு வந்தேன். இதுக்கு போதிய அளவு அங்கே முன்னாடி இருக்கிற டேட்டா இல்லைங்கிறதால இந்த சைக்கிளில் அது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதாவது போதிய அளவு நம்மளுக்கு டேட்டா இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போ எங்கேருந்து இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், இந்த சைக்கிள் இருக்குது தானே, 2வது சைக்கிள் 3வது சைக்கிளில் கரெக்டாக இது ப்ளே அவுட் ஆகிருக்கு. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஹைட் பண்ணிட்டு இந்த இருக்குது தானே, இங்கே பாருங்கள், இது ஒரு 1வது சைக்கிள் டாப்பு, அடுத்தது 2வது சைக்கிள் டாப். இந்த 1வது சைக்கிள் டாப்புலேருந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சைக்கிள் டாப் இருக்குது தானே, அதாவது காட்டுறேன், இந்த டொப்புக்கு அப்புறமா ஒரு பியர் மார்க்கெட் வந்துச்சு. இப்படி இந்த டொப்புக்கு அப்புறமா, அதாவது $400 வந்த அந்த $1240 இருந்துச்சானே, அதுலேருந்து அப்படியோ கம்மியாகி வந்து எவ்வளோக்கு $287 வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா அடுத்த சைக்கிள் டொப்புக்கு போச்சு தானே. இப்போ இந்த லோ பாயிண்ட் இருக்குது தானே, அதாவது நம்ம எவ்வளோக்கு வரும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இந்த சாதாரண அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. எப்படி எந்த ப்ரைஸுக்கு ஒரு சைக்கிள் டொப்பு முடிச்சதுக்கப்புறமா சைக்கிள் முடிவில் எந்த அளவுக்கு லோவுக்கு வரும்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால், இதான் இங்கே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னும் பாருங்கள், இது இந்த சைக்கிளில் ப்ரீவியஸ் லோ பாயிண்ட்டு, அதே நேரத்தில் இந்த சைக்கிளில் ஹை பாயிண்ட்டு என்ன இருக்குது தானே. இங்கே எடுத்தோம்னு சொன்னால் 0.786 இருக்குது தானே. இந்த பெர்சன்டேஜில் வந்து தான் கரெக்டாக அது லோ அடிக்குது. என்ன இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இந்த ப்ரைஸ் இருக்குது தானே, நிறைய 0.86, இதில் தான் வந்து அதோட லோ பாயிண்ட் வருது. அதாவது இந்த கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாட்டி, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டு கீழே தான் கரெக்டான பர்ஃபெக்ட் பைட் டைம் வருது. அதே மாதிரி இப்போ இந்த சைக்கிளில் பியர் மார்க்கெட் லோக்கு இங்கே வந்துட்டு தானே, வந்துட்டு அடுத்த டொப்பு என்ன தெரியுது பாருங்கள். அடுத்த டொப்பு எங்கே இருந்துக்கின்னு சொன்னால், இங்கே லோக்கு எவ்வளோக்கு வந்திருக்குன்னு சொன்னால், $200, ஆமாம் $226 இங்கே டொப்பு வந்து எவ்வளோக்கு போயிருக்குன்னு சொன்னால் $19,804, அதாவது $20,000 போயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வரேன், இப்போ நம்ம இந்த 20,000க்கு போகிறதுக்கு முன்னாடியான பொட்டம் இருக்குது தானே, அந்த பொட்டம் எவ்வளோ இங்கே இருக்குது, $167. இந்த $167 இருந்து அப்படியோ இந்த ஃபிபினாச்சியை டொப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். இப்போ எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், ஃபிபினாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டே, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ இந்த லோ பாயிண்ட் இருக்குது தானே, இப்போ பார்த்தோம் இல்லை. இப்போ பாருங்கள், 0.786 வந்து இங்கே இருக்குது. 0.78 வந்து $4,365 இருக்குது. இதுதான் இந்த சைக்கிள். அதாவது 20,000 இருந்து 4,000 வரைக்கும் க்ரஷ் ஆகுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட அடுத்த பொசிஷன் எல்லாத்தையும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வைக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வந்துருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக லோ வந்து
$3124 இங்கே இருக்குது. அது கரெக்டான பாயிண்ட் வராட்டியும் அந்த ரேஞ்சை நம்ம கண்டுபிடிக்கலாம், எந்த ரேஞ்சுக்கு கரெக்டாக வருதுன்னு சரி. இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கு. இதுதான் அதோட லோ பாயிண்ட். எக்ஸாக்ட் ஜூஸ் வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி பிட்காயின் சைக்கிள். இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 3வது சைக்கிளில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். இப்போ இதில் ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வந்துருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ இதான் இதோட லோ பாயிண்ட், எவ்வளோ 3125ங்கிறது தானே. $3124. இந்த $3124 வந்து அது எது வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் 60,000 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிள், லாஸ்ட் பிஃபோர் சைக்கிளில். இங்கே பாருங்கள், அப்பா 68,997 $69,000 வரைக்கும் இது போயிருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி அந்த சைக்கிள் டொப்பில் இருந்து, அதாவது லோவில் இருந்து டொப்புக்கு போனோம்னு சொன்னால் இந்த 60,000 இருக்கக்குள்ளேயே நம்மளுக்கு வழங்கும் எந்த ப்ரைஸில் இதில் பொட்டம் இருக்குதுன்னு சொல்லி. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் $14,221 இருக்குது. $14,221 இருக்குது. அதில் 0.786. ஆனால் ஆக்சுவலி அதை தாண்டி கீழே வந்திருக்குது. இப்போ பாருங்கள், லோ பாயிண்ட்டு எவ்வளோ, $15,473. இதுதான் இதோட லோவஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ அடுத்த சைக்கிளில் லோ எங்கே வரும்னு காண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், இதில் லோ பாயிண்ட்டு, அதாவது இந்த லோவில் இருந்து, அதாவது இந்த போன சைக்கிளில் லோவில் இருந்து ஹைக்கு போய் ஹை வரைக்கும் தொடுத்தோம்னு சொன்னால் 0.786 வந்து முடிகிறது தான் இப்போ அடுத்த க்ரஷுக்குரிய ப்ரைஸு. அப்போ 0.786 எங்கே வந்து விழுவுதோ அதுதான் அதோட லோ பாயிண்ட்டுன்னு சொன்னால் அந்த டொப்பு எங்கே இருக்கிறன்னு சொல்லி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்ட்டு சொல்லி இப்போ காட்டுறேன். இதுதான் இந்த மொத்த வீடியோவிலேயே ஹைலைட். இப்போ பாருங்கள், இந்த 15,000 எவ்வளோன்னு சொல்கிறேன், ஆமாம் 15,473. இதுதான் இந்த மார்க்கெட் போன சைக்கிள்ற இந்த சைக்கிள்ற லோவஸ்ட் பாயிண்ட்டு. அப்போ இதிலிருந்து ஒரு டொப்புக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் ஈஸியாக சொல்ல போகிறேன். இப்போ இதிலேருந்து ஒரு டொப்புக்கு இங்கே கீறுறோம். இப்போ ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு உலகப்படுத்த பாருங்கள். அதாவது இதை ஹைட் பண்ணி பார்ப்போமா, அத்தவில்லை, இங்கே பார்க்குறேன் நான். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த 15,000 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகுது. அவ்வளோ வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே தான் அதில் 0.786 வந்து நிற்கிது. அப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இங்கே தான் இதில் 0.78ன்னு சொன்னால் இதுதான் அந்த 15,000 சொன்னால் அதோட டொப்பங்கரிக்கு இதுதான் அந்த டொப்பு, அதாவது ஹை ப்ரைஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இன்னைக்கு தானே இதே ரீட்ரேஸ்மெண்ட் டூலை அப்படியே கொண்டு வரோம். அதே அச்சடித்த மாதிரி அப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் ஏற்றினோம்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்னு சொன்னால் எது வரைக்கும் போகும். அந்த அதே நேரத்தையில் அந்த டொப்பும் எங்கே இருக்குன்னு சொன்னால், ரைட், ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இதே நேரத்தையில் இங்கே பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு அந்த 0.78 இருக்குதானே, அந்த 0.78 வந்து எப்போதைக்கும் அந்த பழைய டொப்புலேயே இருக்குது. இங்கே 0.78 வந்து இங்கே நிற்கிறதுக்கும் இங்கே பழைய டொப்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பழைய டொப்பு என்ன இருக்குது தானே. இருக்குதுன்னா கரெக்டாக இருக்கு, என்ன இருக்குது தானே. இதுதான் அந்த பழைய டொப்பு, அதே நேரத்தையில் இந்த பழைய லோ. இந்த ஏரியா தான் கரெக்டாக அந்த 0.78 வந்து நிற்கிற ஏரியாவாக இருக்குது. ஓகே, அவங்களுக்கு தெரியுது இந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த 0.78 ப்ளே ஆகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 0.78 ப்ளே ஆகிறது. ஆனால் உண்மையாக இது இந்த ப்ரீவியஸ் சைக்கிள், இந்த சைக்கிளில் வந்து நம்மளுக்கு போதிய அளவு டேட்டா இல்லைங்கிறதால அந்த டொப்பு வந்து எங்கே எப்போதைக்கும் அந்த பழைய அந்த க்ரஷ் வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னால், இங்கே டொப்பில் இருந்து நறுக்கு தானே, இந்த டொப்பில் இருந்து அப்படியே இப்படியோ வந்து எங்கே வந்து விடுறாருன்னு சொன்னால் அந்த பழைய ஹைக்கு தான் வந்து விடுவது. அப்போ அதால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால்,
இந்த 0.78 எங்கே இருக்குதுன்னு சொன்னால், அந்த சைக்கிள்ற 0.78 எந்த ஏரியாக்குள்ளே இருக்க போகுதுன்னு சொன்னால், இன்னும் இருக்குதானே, அதாவது இந்த ஹை இருக்குதானே, இந்த 69,000 இருக்குதானே, அந்த ஹை ஏரியாவிலேருந்து ஒரு இந்த இந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த 0.78 வந்து நிற்க போகுது. அப்போ இந்த 0.78 இங்கே தான் வந்து ப்ளே ஆக போகுதுன்னு சொன்னால், அதோட டொப்பு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இந்த 15,000 இருந்துச்சானே, அதில் வச்சு இந்த 786 வரும் வரைக்கும் இதை உயர்த்திக்கிட்டே போகும். ஒன்றும் இப்போ வழங்குதா 2,24,000ங்கிறது கொண்டு இந்த ப்ரைஸுக்கு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே மாதிரி இன்னொன்றை கொண்டு வந்து இதே 15,000 வச்சு இது ஒரு ஹைக்கு, இந்த ஹைக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் எங்கே வருதுன்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இப்போ இது ஸ்க்ரீனு இதாகிட்டு ஓகே, இங்கே பாருங்கள் 259,000. இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், இந்த சைக்கிளுக்குரிய டொப்பு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது 228,000லேருந்து 259,000 வரைக்கும். ஆகவே இதுதான் இந்த சைக்கிளுக்குரிய டாப் ப்ரைஸ்.